என்னங்க உங்க இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருச்சா? போலீஸ்ட மாட்டினா ஃபைன் கட்டணும், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் மன்சூர் அலி, ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ரோட்ல போற மற்றவங்களுக்கு மட்டும்தான் கவர் ஆகும். உங்க வண்டி திருடு போனாலோ உங்க வண்டி டேமேஜ் ஆனாலோ 100% உங்க கையில இருந்து தான் போட வேண்டியிருக்கும். அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் போடும்போது காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருந்தா கூட கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் டிக்ளேர் வேல்யூ, ஐடி வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கவனமா எடுத்து பாலிசி போட்டீங்கன்னா உங்க வண்டிக்கு ஏதாவது பிரச்சனையில ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஜீரோ டிப்ரிசியேஷன் ஆட் ஆன் கவரேஜ் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கங்க. இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் எடுக்கிறனால நமக்கு முழுமையான கிளைம் தொகை செட்டில் ஆகும். இந்த வருஷம் நீங்க போட போற பாலிசிக்கு கடந்த வருடத்தோட நோ கிளைம் போனஸ் கொடுத்திருக்காங்களா? ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த அவசர நேரத்துல உதவுறதுக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வசதி கொடுத்திருக்காங்களா? இதெல்லாம் கவனமா பார்த்து நீங்க எடுக்க போற இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அந்த கம்பெனி ஏஜென்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்மளோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கணக்கு பண்ணி தான் நம்ம பாலிசிங்கிறது செட்டில்மெண்ட் ஆகும். ஒரு கம்பெனி அதிகமா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்காங்கன்னா அவங்க நல்ல கம்பெனி அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது போன்ற இன்சூரன்ஸ் போடுவதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்க ஆர்சி புக்கு கடந்த ஆண்ட பாலிசியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க குழுவினர் உங்களுக்கு இலவச கொட்டேஷன் கொடுப்பாங்க, இலவச வழிகாட்டுதல் செய்வாங்க.